நீங்கள் திரைப்படத்துல எல்லாம் சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க. அதிரடியான காட்சிகளாக இருக்கும், அசத்தலான காட்சிகளாக இருக்கும். அப்படி ஒரு காட்சியை ஈரான் இப்போ காமிச்சிருக்காங்க. 2 கப்பல்கள். ஒரு சம்பவமே இருக்குது, அதை நான் வீடியோவாகவே காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் மஸ்கட்டில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. இதில் அமெரிக்கா சைடில் இருந்தும் ஈரான் சைடில் இருந்தும் பங்கேற்க போகிறாங்க. எங்கே? ஓமனில். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஈரானை விட்டு அமெரிக்கர்களே வெளியே ஓடிவிடுங்கள், அங்கே ஏதோ ஒரு பெருசாக சம்பவம் நடத்த போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் பகீர் ரிப்போர்ட்டாக இருக்குது. டீட்டெயில்டாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு கிளாசிக்கான வீடியோ ஒன்று ஈரான் வெளியிட்டிருக்காங்க. 2 கப்பல்களை கைப்பற்றி இருக்காங்க. இது 2மே ஆயில் கப்பல்கள். இது ஈரானுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கப்பல். 2 போட்டில் போய் அதை கைப்பற்றியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள், வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் மொத்தம் ஒரு 15 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஹெலிகாப்டரில் போய் அவங்க அக்சஸ் பண்ணி டைரக்டாக அந்த ஷிப்பில், சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய ஷிப்பினுடைய மேல்தளத்தில் போய் இறங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு ஹவுதிகள் ஒரு பீரியடில் அட்டாக் பண்ணாங்கல்ல செங்கடலில், அது மாதிரியான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கிறதா காட்சிகள் பதிவாயிருக்கு. ரொம்ப சென்சேஷனான வீடியோ நம்ம கிடச்சிருக்கு, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றின விவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரசீக வளைகுடாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். 1 மில்லியன் டீசல் கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது வெளியிட்டது யாருன்னா டாஸ்னிம் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி தான் அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவாக இது பார்க்கப்படுது. சரி, ஈரானை பற்றி தொடர்ச்சியாக நம்முடைய பார்லிமெண்ட்லேயும் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசாமல் பயந்து ஓடின காட்சிகள் அரங்கேறிச்சு. ஓம் பிர்லா அவர்கள் இங்கே 3 பெண்கள் முற்றுகையிட போகிறாங்க, நீங்கள் வராதீங்க தலைவரே அப்படின்னு சொன்னதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பட் பார்லிமெண்ட்டில் 3 பெண்களுக்கு பயந்து 300 உறுப்பினர்களை கொண்ட பாஜக பயந்ததா அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்குது. பட் அவர் அதற்கு பிறகு அடுத்த நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு முறை நேரு ஈரான் சென்றபோது 37 கோடி இந்தியர்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்காங்க, அதனால் நம்மளோட டீல் தாமதமாகுது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இந்திரா காந்தி போனாங்க, 57 கோடி பேர் எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்காங்க, ஸோ டீல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சொந்த குடிமக்களையே பிரச்சனை அப்படின்னு சொன்னவங்க காந்தி குடும்பத்தார். என்னையும் தலைகுனிய வைப்பதற்கு அதே காந்தி குடும்பத்தார் இப்போது முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சார், எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஃபோட்டோ வந்தது காந்தி குடும்பத்தாருடைய ஃபோட்டோ அல்ல, உங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியை அவை முன்னவர்கிட்ட கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க. பட் அவை முன்னவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எது எப்படியோ வாழ்த்துக்கள், வாழ்வீர்கள் நீங்கள். சரி, அடுத்ததான் ஈரானுடைய ஜன்னத் பஜார் மறுபடியும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த முறை ரொம்ப பெரிய அளவிலான தீ விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் மட்டுமே இது 3வது முறையாக நடந்திருக்கக்கூடிய தீ விபத்து. நீங்கள் பைப்லைன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். பட் அந்த இடத்துல ஈரானிய தளபதி ஒருத்தரை தூக்கிட்டாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சு. அதை ஈரானிய அரசு ஊடகமே மறுத்துச்சு. பைப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல பைப்லைனே இல்லையே அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி தீப்பற்றி எரிஞ்சிச்சு 2, இப்போ 3வது இடம். அதை எப்படி சொல்லி வச்சாப்புல ஈரானில் ஒரு பெரிய சம்பவம், தீ விபத்து சம்பவங்களாக நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இது மொசாட்டினுடைய செயலா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ஈரானுக்குள்ளே ஏகப்பட்ட மொசாட் உளவாளிகள் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஐஆர்ஜிசி தொடர்ச்சியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. சில பேரை தூக்கிட்டு கொலை செய்திருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் கூட உயிருக்கே பயப்படாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகள் ஈரானுக்குள்ளே புகுந்து காசுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமான ஒரு செய்தி தான். இன்னொரு புறம்
வெனிசுலாவுக்கு ரஷ்யா செய்திருக்கக்கூடிய உதவிகளை இப்போ ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 2000ஆம் ஆண்டிலிருந்து 2026 கிட்டத்தட்ட 26 வருஷம் நாங்கள் வெனிசுலாவோடு நல்ல டைப்பில் இருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்ல கடன், அதப்புறம் யார் அடப்பா? வெனிசுலா நீ வாட்டுக்கு வந்து என்னுடைய நாடுன்னு சொல்லிட்ட ட்ரம்ப்பு, ஈரானையும் இப்போ கைப்பற்ற போகிறதா சொல்கிறாங்க, ஈரான் மேலே பெரிய அட்டாக் நீ நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி லாவ்ரோவ் வந்து அப்படியே பயங்கரமாக வசைபாட இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்குது. இது வரைக்கும் அவர் இப்படி கொந்தளிச்சு ஒரு வீடியோவில் நான் பார்த்ததே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, சாவேஸினுடைய ஆட்சி எங்கள் வெனிசுலாவில் 2000ஆம் ஆண்டில் நடந்தப்போ அவங்களுக்கு $2.2 பில்லியன் அளவிற்கு நாங்கள் உதவி செஞ்சோம். அந்த உதவிக்கு நாங்கள் கைமாறாக எதுவுமே எடுத்துக்கலையே. ரஷ்ய நிறுவனத்தால் 2006, அதற்கு பிறகு 2017 PDVSA அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தால், ரஷ்ய நிறுவனத்தால் வெனிசுலாவுக்கு நாங்கள் கொடுத்த காசு மட்டும் $17 பில்லியன். இதெல்லாம் கடனாக கொடுத்துருக்கோம். வெனிசுலா எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், சரியா? அப்போது அங்கே இப்போது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லேடி கிட்ட இருந்து எங்களுக்கு காசை வாங்கித்தா, இல்லையா நீ காசு கொடு, இல்லையா வெனிசுலாவில் இருந்து டைரெக்டாக எண்ணெயை சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடு. இது எதுவுமே செய்யாமல் அமெரிக்கா இதை பூரா பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நீ வரக்கூடிய கப்பலையும் பிடிச்சி தடுத்து நிப்பாட்டின அப்படின்னா பிரச்சனையாக போயிடும் தம்பி அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு லாவ்ரோவ். இதான் லாவ்ரோவ் ஸ்டைல். அடுத்ததான் ட்ரம்ப்பை பற்றி பேசாமல் ஈரானை பற்றி பேசவே முடியாது. அதனால தான் இந்த காட்சிகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம் ஈரான் மேலே, அது ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதுனால தான். எதனால் பிரசாத் இஸ்லாமை வந்து அவருக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம்ங்கிறது கிறிஸ்தவ மதம். அப்போது மதம் இல்லாமல் ஒரு சிறந்த நாடு இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நாட்டில் மதம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மே 17, 2026 அன்னைக்கு அமெரிக்கா முழுவதுமே தேசிய மாலில் எல்லாரும் ஒன்று கூடுவோம், வாங்க ஒரு பெரிய பிரார்த்தனை ஒன்று செய்வோம். அமெரிக்காவை கடவுளின் கீழ் ஒரே தேசமாக மீண்டும் அர்ப்பணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ள இந்த இமிக்ரேஷன், ஐஸு இது எல்லாத்தையும் துரத்தி விடுறதுக்கான வேலையை அவர் செய்கிறார். இங்கே வாழ்கிற அப்படின்னா நீ கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணு, இல்லையா மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாருமே அகதிகளாக வந்திருந்தீங்கன்னா இங்கேருந்து ஓடிடு. ஸோ மே மாதத்துக்குள்ளே அவர் இந்த பிளானெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாருங்கிறது தான் இந்த தகவல் சொல்லுது. குறிப்பாக ஈரானியர்கள், சோமாலிய நாட்டை சேர்ந்தவங்க, ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாரையும் அடித்து துரத்துறதுக்கான எல்லா வேலையுமே இப்போ செஞ்சுட்டாரு ட்ரம்ப்பு, சரியா? இப்போது ஈரான் வந்து மிக முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை செஞ்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போது நாடு முழுவதும்ல நிலத்தடி வசதிகளில் முதன்முறையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெப்பன் இந்த கோரம் ஷகார் அப்படிங்கிறது தான். இந்த கோரம் ஷகார் அப்படிங்கிற அந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டிக் வகை ஏவுகணை. அந்த பாலிஸ்டிக் வகை ஏவுகணையை இப்போ காட்சிப்படுத்தியிருக்காங்க. மேக் 16 இந்த இருக்கு இல்லையா, இது இந்த வேகத்தில் அது கிளம்பி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மேக் 18 வேகத்தில் பயணித்து 10லிருந்து 12 நிமிஷத்தில் இந்த ஏவுகணை, அதாவது கோரம் ஷகார் அப்படிங்கிற அந்த ஏவுகணை இஸ்ரேலை அடையும். 12 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சாகசமாக ஈரான் சைட்லேருந்து சொல்லப்படுது. 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1500 கிலோ எடை கொண்ட போர் கருவிகளை அது சுமந்து செல்லும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஈரான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை ஈரான் கிட்ட இருக்குது. அதுதான் இஸ்ரேலுக்கு பயம். ஈரானை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு அமெரிக்கர்களுக்கு திடீர் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. யுஎஸ்னுடைய எம்பசி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் குறைஞ்ச நேரமாக இருக்குது, அதனால உடனடியாக மக்கள் வந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய குழப்பம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. நியூக்ளியர் பேச்சு இன்னமும் அமலில் தான் இருக்குது, அது இன்னும் பெண்டிங்காக தான் இருக்குன்னு முடியல. ஸோ ஓமனில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க, அதாவது இன்னைக்கு. ஸோ அந்த பேச்சு முடிஞ்சதற்கு பிறகு தான் தெரியும் அது தோல்வியா வெற்றியா அப்படின்னு. இப்படிப்பட்ட நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ அந்த பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அமெரிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா ஈரான் மீது போர் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத தான் இந்த விஷயங்கள் சொல்லுது. அடுத்ததாக எகிப்தினுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்க்கணும். எகிப்து வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எகிப்தினுடைய இராணுவம் கடந்த வாரமே இந்த வீடியோ வெளியிட்டது. இதை நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். இப்போது இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் எகிப்துக்கு புளியை கரைச்ச மாதிரி இருக்குது.
இவ்வளவு டாப் மோஸ்ட் ஒரு அணிவகுப்பு வந்து சீனாவுக்கு அடுத்து எகிப்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பு எதற்காக அப்படிங்கிறது அவங்க ஒரு மிலிட்ரி பரேடு ஒன்று நடத்தியிருக்காங்க. இதை பார்த்து பயந்து போனது யாரு? இஸ்ரேல். பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் போது நெதன்யாகு பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதை பிரதிபலிக்குது. எகிப்திய இராணுவம் வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னொரு நாடு பக்கத்தில் வளருதுன்னா நெதன்யாகுவுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உன்னிப்பாக அதை கண்காணித்து வருகிறோம். அந்த அளவிற்கு அதிகமாக அளவில் அவங்க வளர்றாங்க, அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஈரானிடம் அமெரிக்கா முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் ஒன்று சீனாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். இதை அல் ஜசீரா ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓமனில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இதுதான். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்கள் சீனா ஈரானோடு நல்ல வர்த்தகத்தில் இருக்காங்க. சீன இராணுவம் ஈரானுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களையும் சப்ளை பண்ணியிருக்கு, ரஷ்யாவை விட. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவை சீனா முறித்து கொள்ள நினைக்காது. ஆனால் ஈரானுக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்தி அமெரிக்கா ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை கட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுதான் ஓமன் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியத்துவமானதாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரான் அமெரிக்கா கிட்ட உங்கள் இராணுவ தளங்கள் எளிதான இலக்குகளாக இருக்கு, எப்படி அமெரிக்கா கிட்டேயே டைரக்டாக வார்னிங் கொடுக்குறாங்க. இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அமீர் அக்ரமினியா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சமரசம் அல்லது போர், நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்க, நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனல் அதற்கு அவர் பேட்டியாகவே கொடுத்துருக்கார். இந்த ரெண்டு கப்பலை கைப்பற்றினதற்கு பிறகு, அந்த 15 பேரை பிடித்து வச்சதுக்கு பிறகு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியும் அவைலபிள் தான், நெட்லேயே கிடக்கு. ஸோ இப்படி ரெண்டு கப்பலை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் ஈரானுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரி வார்னிங், அதே நேரத்தில் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய அந்த வேலையையும் ஈரான் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் எகிப்தை பார்த்தும் பயப்படுது, ஈரானை பார்த்தும் பயப்படுது. ஒட்டுமொத்தமாக தலைக்கு கீழே ஒரு பெரிய பாம் வந்து வெடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இஸ்ரேல். அதனால தான் இந்த பயம் அவங்களுக்கு. அதனால் அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா ஈரானை என்ன செய்ய போகுதுங்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணிடுவாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே. அந்த தகவல் வந்தோடனே மறுபடியும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.